University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. விசிகாவிலிருந்து செய்யூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு விலகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து செய்யூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு விலகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விசிகாவிலிருந்து செய்யூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு விலகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்பொழுது தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. விசிகாவினுடைய வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்நிலையில் விசிகாவிலிருந்து செய்யூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு தனது விலகலை அறிவித்திருக்கிறார். விசிகாவிலிருந்து செய்யூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு விலகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற விசிகாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது அதற்கான ஆலோசனை நடைபெற்ற நிலையில் பெரும்பாலானோர் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெறலாம் என்று சொன்னதன் பேரில் அதை ஏற்றுக்கொள்வதாக விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக பனையூர் பாபு தெரிவித்திருக்கிறார். செய்யூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் கூட தான் விலகுவதாக அறிவித்திருக்கிறார் பனையூர் பாபு. தாவேகா அமைச்சரவையில் விசிகா இடம்பெற்றிருக்கும் சூழலில் கட்சியிலிருந்து விலகுவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு கூறியிருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தான் விலகுவதாகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு தெரிவித்திருக்கிறார்.
தாவேகா அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓர் இடத்தை பெற்றிருக்கிறது. ஒரு அமைச்சர் பதவி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் சூழலில் வன்னி அரசு அமைச்சராக இருக்கிறார். இந்த முடிவை எடுப்பதற்கான கூட்டம் நடைபெற்ற போது பெரும்பாலானோர் இதற்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் கூறியிருந்தார் அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். சிலருக்கு மனக்கசப்பு இருந்ததாகவும் கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்பொழுது விசிகாவில் இருந்து விலகி இருக்கிறார் செய்யூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு. கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், செய்யூரினுடைய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு விசிகாவில் இருந்து விலகி இருக்கிறார். என்ன விவரம்? அவர் என்ன காரணத்தை தெரிவிச்சிருக்கிறார்? பூங்குழலி, விசிகாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக, அதாவது செய்யூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பனையூர் பாபு ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கான பணியிலிருந்து ஒதுங்கி இருந்தார். அதே போன்று கட்சியினுடைய செயல்பாடுகளிலும் கடந்த ஒரு மாதமாக எந்த பணிகளும் செய்யாமல் இருந்த நிலையில் கட்சியில் அவர் அதிருப்தியாக இருந்தார் என்று நிர்வாகிகள் மத்தியில் பேசப்பட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் பனையூர் பாபு விசிகாவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் அதே போன்று மற்ற பொறுப்புகளில் இருந்தும் முழுமையாக விலகுவதாக அவர் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டதாக அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதில் கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாகவும் அதே போன்று விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை மற்றும் கருத்தியலிலிருந்து பின்வாங்காமல் மற்ற பணிகளில், அதாவது விசிகாவிலிருந்து வெளியிலிருந்து மக்கள் பணியில் செயல்பட இருப்பதாக அவர் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவதற்கு மீண்டும் செய்யூர் தொகுதி வழங்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே கேட்டிருந்தார். ஆனால் அது கட்சி தலைமையிலிருந்து செய்யூர் தொகுதி அவருக்கு ஒதுக்கப்படவில்லை. எனவே அதிலிருந்து அவர் அதிருப்தியாக இருந்ததாகவும் அதே போன்று தேர்தல் நேரங்களிலும் கட்சியிலிருந்து வெளியேற இருப்பதாக செய்திகள் வந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது அவர் விசிகாவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் வெளியேற இருப்பதாக அறிக்கை வாயிலாக ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் தரப்பிலிருந்து இதுவரையிலே நிர்வாகிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுவதாக அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. பூங்குழலி, தடமாற தயாராகிவிட்டார் திருமாவளவன் என்றும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியில் தனக்கு இருக்கின்ற மனக்கசப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்ற அந்த வார்த்தைகளாகத்தான் பார்க்க முடிகிறது. இதை அவர் தலைவரிடம் வெளிப்படுத்தவில்லையா? ஏற்கனவே, அதாவது பனையூர் பாபு தரப்பில் இருந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு சூழலில் தான் அவர் அதிகப்படியாக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களிடம் பேசியதாக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருந்தது. அதை ஒட்டியும் சட்டமன்ற தேர்தல் பணி நேரத்தில் தேர்தலுக்கான பணியில் அவர் ஈடுபடுவார் என்று விசிகானுடைய மாநில நிர்வாகிகள் அனைவரும் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தொடர்ச்சியாக 1.5 மாத காலமாக அதிருப்தியில் இருந்து கட்சியினுடைய எந்த பணிகளிலும் பங்கேற்காமல் அவர் இருந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது விசிகாவினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் வெளியேறுவதாக அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் கடந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது செய்யூர் தொகுதியில் என்ன திட்டங்கள்லாம் அந்த தொகுதி மக்களுக்காக செய்திருந்தோம் என்று அவர் பட்டியலிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பல நெருக்கடிகள் சூழ்ந்த நேரங்களிலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொள்கை வடிவில் செயல்படக்கூடிய பல நடவடிக்கைகளில் ஈடுபடுவேன் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய அறிக்கை கட்சியினுடைய தலைமைக்கு அனுப்பியிருப்பதாகவும் அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய பனையூர் பாபு திருமாவளவன் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். தாவேகா அமைச்சரவையில் விசிகா இடம்பெற்றிருக்கும் நிலையில் விசிகாவிலிருந்து விலகுவதாக செய்யூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு கூறியிருக்கிறார். திருமாவளவன் மீது பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். ராஜ்குமார், இணைப்பில் இருக்கிறீங்க. இவருடைய அந்த பதிவை பார்க்கும் பொழுது முழுவதுமாக திருமாவளவன் மீதான விமர்சனங்களாகவே நிறைந்திருக்கிறது. இதை அவர் வெளிப்படுத்தவில்லையா? பேச்சுவார்த்தை மூலமாக கட்சிக்குள் அவர்கள் சரி செய்யவில்லையா? என்ன நடந்தது? கட்சி தரப்பிலிருந்து இது குறித்து என்ன சொல்லப்படுது? விசிகா தரப்பில் இருந்து ஏற்கனவே மாநில நிர்வாகிகள் பொழுது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு சூழல் இருந்த நேரத்தில் தான் அமைதி காத்து இருந்ததாகவும்
கட்சி பணிகளை மேற்கொள்வதற்கு அவர் தொடர்ந்து பணியில் இருப்பார் என்று தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து கட்சியினுடைய எந்த விதமான நடவடிக்கையிலும் பங்கேற்காமலும் அதே போன்று விசிகனுடைய தலைமை அலுவலகம் வரவில்லை. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழலில் அதற்கு பிறகு விசிகனுடைய தலைவர் திருமாவளவனுடன் நேரில் எந்த விதமான சந்திப்பும் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் கட்சி பணிகளில் மீண்டும் அவர் ஈடுபடுவார். அதை ஊடகத்தினுடைய முதன்மை செயலாளர் கட்சியினுடைய பொறுப்புகளிலும் அவர் இருக்கிறார். எனவே பணிகள் எல்லாம் அவர் மேற்கொள்வார்கள் என்று விசிக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அவர் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த நடவடிக்கையை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை மூலமாக வெளியிட்டிருக்கிறார். கட்சியினுடைய உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து விதமான பொறுப்புகளில் இருந்தும் வெளியேறுவதாக அவர் தெரிவித்திருக்கார். இந்த அறிக்கை கட்சியினுடைய தலைமைக்கும் சென்றிருக்கும். அதே போன்று இன்னும் பனையூர் பாபு விசிகனுடைய தலைவர் திருமாவளவனிடம் நேரடியாக இது தொடர்பாக எதுவும் பேசி இருக்கிறாரா அல்லது ஏதேனும் இது தொடர்பான கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரா என்று தெரியவில்லை. அவர் பனையூர் பாபு அதிகாரப்பூர்வமாக இன்னும் பேசும்பொழுதுதான் இதை நேரடியாக விசிக தலைவர் திருமாவளவனிடம் இது போன்ற ஒரு முடிவை முன்கூட்டியே அவர் அறிவித்து விட்டாரா போன்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும். தற்போது அவர் முழுமையாக ஒரு 5 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை விசிகனுடைய அனைத்து விதமான பொறுப்புகளில் இருந்தும் வெளியேறுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். விசிகாவை பொறுத்தவரைக்கும் மிகவும் முக்கியமான ஒரு பங்கை அந்த கட்சியில் பனையூர் பாபு வகித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். 2016 ஊடக பிரிவின் முதன்மை செயலாளர் பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பொறுப்புகளையும் அவர் வகித்திருக்கிறார். இந்நிலையில் கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய பனையூர் பாபு தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஏதாவது தெரிவிச்சிருக்கிறாரா? தற்போதைய சூழலில் அரசியலில் அடுத்த கட்ட நிலை என்ன என்பது குறித்து பனையூர் பாபு எந்த விதமான தகவலையும் அறிக்கை மூலமாக அவர் வெளிப்படுத்தவில்லை. ஏற்கனவே விசிகாவில் இருந்த அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விசிகாவினுடைய தலைமை சமீபத்தில் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போன்று விசிகாவினுடைய அனைத்து விதமான பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர் வகுத்து கொடுத்த அந்த கொள்கை அது போன்ற வழிகளில் தான் பயணம் செய்ய இருப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அரசியல் பயணம் குறித்து அடுத்து என்ன முடிவு எடுக்க இருக்கிறார் என்பது குறித்த ஒரு தகவல் தெரியவில்லை. தொடர்ந்து அவர் தரப்பினுடைய சில ஆதரவாளர்களிடம் அவர் தொடர்ந்து செயல்படுவார். பனையூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அவர் தரப்பினுடைய ஆதரவாளர்கள் அடிப்படையில் அரசியலில் அடுத்த பயணம் செய்வதற்கு அவர் நிச்சயம் திட்டமிடுவார் என்ற ஒரு கருத்தை அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறது. எனவே இன்னும் ஒரு சில நாட்களில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் போன்ற ஒரு முழுமையான விவரங்கள் தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய விசிகாவிலிருந்து செய்யூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு விலகுவதாக அறிவித்திருக்கிறார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அம்பேத்கர் வரிகளை மேற்கோள் காட்டி தனது கட்சியிலிருந்து தான் விலகுகின்ற அந்த செய்தியை அவர் பகிர்ந்திருக்கிறார். கட்சியின் தலைவர் திருமாவளவன் மீது அவர் பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். தடம் மாற தயாராகிவிட்டார் திருமாவளவன் என்று திருமாவளவன் மீது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் பனையூர் பாபு. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.